தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ் மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் தோழர். சார், இப்போ எக்ஸிட் போல எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்க களத்துல இருந்து பணி செய்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு காரியகர்த்தா என்கிற அடிப்படையில் இப்போ கடும் போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கும் அதிமுகவுக்கும் கடும் போட்டி, விஜய் சில ஸ்பாய்லர் ஃபேக்டர்ஸாக இருக்காரு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? காரியகர்த்தாங்கிற வார்த்தை கொஞ்சம் எடுத்துருங்க. திமுக தொண்டர்னு சொல்லுங்க, அது எங்களுக்கு இன்னும் பெருமையா இருக்கும். இந்த காரியகர்த்தாலாம் டெல்லிக்காரன் சொல்றது. ஓ, இல்லை உங்க கூட்டணி சின்ன காங்கிரஸும் அதை வந்து காங்கிரஸ் சொல்லிக்கிட்டோம், திமுக நாங்க சொல்லலை. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய தொண்டனாக பணியாற்றுறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களை பொறுத்த வரைக்கும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வரலாறு படைக்கிறது அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும். நீங்க உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க, மாபெரும் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறுகிறது. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக மே 4 அறிவிக்கப்பட இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அதிமுக பரிதாப நிலையில் இருக்கிறது. எந்த அதிமுகவை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்களோ, எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்தோடு உருவாக்கினாரோ, அது எல்லாத்தையும் சீரழித்த பெருமை சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களையே சாரும். ஒரு மிகப்பெரிய சரிவை அதிமுக இந்த தேர்தல் சந்தித்திருக்கிறது. தாவேகாவை பொறுத்தவரையில் விஜய் அவர்கள் ஓரளவு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். ஆனால் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு இருக்காது. ஆனால் அவருக்கும் உங்களுக்கு தான் போட்டி, நேரடி போட்டி அப்படின்றாரு. ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி. அவர் சொல்லிக்கலாம். நான் ஒரு ஆதார பதிவோடு உங்கள்கிட்ட நான் சொன்னேன், 30 வயதுக்குள் இருக்கக்கூடியவர்களில் பரவலாக இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தது. அது வெறும் 18% தான். அந்த 18%த்தில் எல்லா கட்சிகள் சார்ந்தவர்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% பேர் இருப்பாங்க. ஒரு 30% பேர் அதில் இருக்கக்கூடிய ஒரு வாக்களித்தே இருந்தாலுமே கூட அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறுமா என்றால் இருக்காது. ஆனால் கணிசமான வாக்கு 10% கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 10% அபோவ் வரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது எதை காட்டுகிறதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு முக்கியமான கருத்தை பதிவிட விரும்புகிறேன் இந்த நேரத்தில். 18 வயதில் ஒருத்தரை வந்து நம்ம வந்து தேர்தலுக்கு வாக்களிக்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அழைக்கிறோம். வாய்ப்பை அப்படி தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கு. அப்போ அந்த 18 வயதில் ஒருத்தன் வாக்களிக்க வருகிறான் என்று சொன்னால் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு மாணவராகத்தான் அவர் இருக்க முடியும். அந்த 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவருக்கு நாம் இதுவரைக்கும் அதற்கு முதல் ஒரு 5 ஆண்டுகள் அவரை அரசியல் மயப்படுத்தியிருக்கணும். அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து 13 வயதிலிருந்து 18 வயது வரை அரசியல் என்றால் என்ன, யார் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். எங்க சார் பள்ளிக்கூடத்தில் அரசியலை பற்றி பேசினாலே தீட்டு அப்படின்ற அளவுக்குலாம் சார் அதெல்லாம் தான் மாற்றணுமோங்கிற எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதுக்கு காரணம் நீங்கள் அப்படி சொன்னதே தப்புன்னு நான் சொல்ல வருவேன். ஏன்னா 18 வயசில் ஓட்டு போடுறதுக்கு ஒருத்தன் வர்றான்னு சொல்லி சொன்னால் 18 வயது நிறைவு பெற்ற ஒருவனுக்கு அந்த 5 ஆண்டுகள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், தமிழ்நாடு என்றால் என்ன, தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தில் எப்படி பங்களிப்பு அளித்து கொண்டிருக்கிறது, மாநில உரிமைனா என்ன, மாநில தேர்தல்னா என்ன, ஒன்றிய அரசுக்கான தேர்தல்னா என்ன, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன்னா இந்த நான் ஃபீல்டில் பார்க்கும்போது பார்த்தேன், சார் ஒரு 10லேருந்து 15% வாங்கிட்டா விஜய் சிஎம் ஆகிடுவாரா சார்? வாக்கு சதவீதம் 10லேருந்து 15 வாங்கினாவே சிஎம் ஆகிடுவாரான்னு கேட்கக்கூடிய பசங்க இருக்காங்க பொழுது அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். 234 தொகுதிகளில் உங்களுக்கு 118 எம்எல்ஏ இருந்தால்தான் முதலமைச்சர் ஆக முடியுங்கிறது கூட அந்த மாணவர்களுக்கு தெரியல, அந்த இளைஞர்களுக்கு தெரியல. முதலமைச்சர் இல்ல, மாறாக நம்ம தொகுதியினுடைய எம்எல்ஏவை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போறாங்கிற அடிப்படை கூட பாவம் அந்த புரிதல் இல்ல. அப்ப இதெல்லாம் நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்ப கல்லூரிகளில் நீங்க வந்து கண்டிப்பா வந்து தேர்தல் போன்ற விஷயங்கள் இருக்கணுமோ அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாகவே வந்து நம்ம வந்து கல்லூரிகளில், அரசு கல்லூரிகள்லாம் நம்ம வந்து தேர்தல்கள் வந்து இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் தேவைப்படுமோ? 18 வயசுக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் இவங்களுக்கு பழக்கப்படுத்தணுமோ? நான் என்ன சொல்லி தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்க,
நான் ஏன் ஜெயிக்கணும்? இப்போ நான்லாம் படித்த காலத்தில் வந்து நான் அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர், ஓ அப்புறம் ஸ்கூல் பீப்புள் லீடர். 8வது படிக்கும்போதே நான் அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர். 9வது படிக்கும்போது 10th வைக்க மாட்டாங்க. 10th நான் வேறு ஸ்கூலு. 10th வைக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த வருஷம் எலெக்ஷனும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. அடுத்து ஸ்கூல் பீப்புள் லீடர் 9th தான் வச்சுக்குவாங்க. நான் படித்த ஸ்கூல்லேயே இருந்துச்சு. ஓ ஸ்கூல் வரும்பொழுது 11th and 12th ஹையர் செகண்டரி கிரேட் வரும்போது அங்கேயும் எலெக்ஷன் இருந்துச்சு. நான் காலேஜ் படித்தப்ப இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் வரும்போது காலேஜ் செக்ரட்டரி. ஆனால் பிரசிடென்ட் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரில் இருந்து செக்ரட்டரியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொட்டேஷன் பேசிஸில் இருக்கும். பிரசிடென்ட் மட்டும் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க. எகெயின் எலெக்ஷன் தான். அந்த அனுபவங்களெல்லாம் இப்போ இல்லாமல் போச்சு. அப்போ எங்களுக்கு தெரியும், டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே வந்து அந்த கடைசி 3 நாட்களில் நான் என்ன செய்ய போகிறேன், நான் ஜெயிச்சு வந்தேன்னா இந்த காலேஜுக்கு என்ன பண்ண போகிறேன், நான் ஜெயிச்சு வந்தேன்னா அந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த கேம்பஸை நான் நீட்டாக வச்சுக்குவேன், இவங்களுக்கெல்லாம் இந்தந்த வாய்ப்புகளை நான் பெற்று தருவேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் படிக்கணும். அதை வச்சுட்டு பசங்க ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் திரும்ப தேவைப்படுகிறதோ அதெல்லாம் இருந்தால் தான் இது போன்ற புரிதலற்ற ஒரு கூட்டம் உருவாகாமல் தவிர்க்கப்படும் அல்லது குறைக்கப்படும். 100% அப்படி இருந்துருவாங்களான்னு சொல்ல முடியாது. அது ஒன்று சொல்லித்தரதுனாலேயே. ஆனால் தமிழ்நாடுன்னா என்ன, மொழி போராட்டம்னா என்ன, எப்படி தமிழ்நாடு உருவாச்சு, தமிழ்நாடுங்கிற பேர் எப்படி வந்துச்சு, தமிழர்கள்னா யாரு, இவங்கெல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, நாம் ஏன் இந்திய ஒன்றியத்தில் வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறோம், ஏன் நாம் ஒரு கண்ட்ரியாக இருக்க முடியல, நாம் ஒரு கண்ட்ரியாக கூட இருந்திருக்கலாம்ல, அது எதை தடுத்துச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியணுமோ அப்படிங்கிறது எங்களுடைய பார்வையிலிருந்து இந்த தேர்தலிருந்து கற்றுக்கிட்ட பாடமாக நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் தமிழகத்தில் ஏற்படும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்கன்னு இப்போ இப்போ திமுக இப்போ நீங்க சொல்றபடி கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்றீங்க, அதிமுக பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க, விஜய் ஒரு கணிசமான சதவீதத்தை அவர் பெறுகிறார், 10% தாண்டுவார் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்போ அப்படின்னு இருக்கும் பொழுது அவர் இப்போ அதிமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக கடந்த காலத்தில் இருந்தது. முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், பலமான எதிரி இல்லை, பலமுனை எதிரிகள் இருக்கிறார்கள். அப்படிதான் இதை நம்ம சொல்ல முடியும். இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எவருமே வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிவாக ப்ராக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்களா இல்லைங்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தம் தான். இப்போ அதற்காக எங்களுக்கு தலைக்கொண்டு கணம் ஏறிக்காது, தலைகணம் பிடிச்சிக்காது. நாங்கள் தரையில் முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருந்த போதே என்ன சொல்லுவார், திமுக தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்பாரு. இப்போ அதான் சொல்கிறாரு, திரும்ப திமுக தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சி. ஆமாங்க. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக கையாளுறாங்க. நீ எந்த ரூபத்திலையும் நான் தான் சொல்கிறேன்னே, கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்துகின்ற விதத்திலிருந்து நீங்கள் எந்த விதமான கருத்துக்களை சகோதரர் வேல்முருகன் ஆகட்டும், இல்லை வந்து எதிர்கட்சியில் உட்கார்ந்துருக்கக்கூடியவர்களாகட்டும், அவையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த கருத்துக்களை சொன்னாலும் அதில் உண்மை இருக்குதாங்கிறத பகுத்தாய்வு பண்ணி அவர்கள் யார் யார் என்பது 2வது நிலை, ஆனால் சொன்னதில் உண்மை இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து தன்னை சரி செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். பெரிய அனுபவத்தை கொண்டிருக்கக்கூடியவர். ஒன்றும் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து நகர்ந்து போக மாட்டார். ஜஸ்ட் லைக் தட் இவன் சொல்கிறதுல நான் ஏன் கேட்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அவர் சொன்னதில் ஃபேக்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கன்னு அசஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஎம் தான் நமக்கு இருக்கிறவங்க. அதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வரலாற்று பதிவுகளை ஏற்படுத்தும். திராவிட மாடல் 2.0ல தெற்காசிய நாடுகளுக்கு போட்டி போடுகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கத்தான் போகிறது. இன்னொரு கருத்து பரவலாக முன்வைக்கப்படுது, ஒரு க்ளோஸ்டு 3 கார்னர் ஃபைட்டு வர்றதுனால ஹங் அசம்பிளி ஏற்படலாம். 2006ல் எப்படி திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கலையோ அதுபோல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வரக்கூடும் அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்களே. ஹங் அசம்பிளியும் வரப்போகிறதில்ல, ஜங் அசம்பிளியும் வரப்போகிறதில்ல, எந்த அசம்பிளியும் வரப்போகிறதில்ல. தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் 120க்கும் மேற்பட்ட சீட்டுகளில் எனக்கு குறைஞ்சி போச்சு. நீங்கள் வெல்வம் 200 படைப்போம் சொல்லிடுறேன் கேட்டுருங்க. குறைந்தபட்சம் 120 தேவை, 118 தேவை. 110 நான் 20 நான் 2 சேர்த்து வச்சு 118க்கு மேல் 150லிருந்து 165 வரை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பெறும். ஆனால் திமுக தனிப்பட்ட முறையில் தன்னுடைய பலத்தை வைத்திருக்கும். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். தனி பெரும்பான்மையை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டிருக்கும். நமக்கு தேவை 118. அதற்கு மேல் எங்களுடைய கணிப்பு 135லிருந்து
145 வரை திமுக தனிப்பட்ட முறையில் ஜெயிக்குங்கிறது உறுதியாக நான் சொல்கிறேன். ஆனால் கடந்த முறை 10 வருஷம் ஆன்டி கம்பல்சிக்கு பிறகு நம்ம தேர்தலை சந்திச்சோம். தனிப்பட்ட திமுகவே வெறும் 125 இடங்கள் தானே பெற முடிஞ்சிச்சு. இப்போ இந்த முறை அதிகமாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லை, அப்போ ஆன்டி இன்கம்பன்சி உங்கள் ஆட்சிக்கு எதிரான மனநிலை 5 வருஷத்தில் அப்படி நீங்கள் தேனாரும் பாலாரும் ஓடி இருக்கு, அதனால் மக்கள் வந்து சாராசாரியாக திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களா? தேனாரும் பாலாரும் ஓடலைங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் வளர்ச்சியில் நாங்கள் சொன்ன 10 விஷயத்தில் 7 விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். அதற்கான முயற்சிகளில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபட்டிருக்கோங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனுடைய பலனாக தான் இன்றைக்கி வந்து ஜிடிபி க்ரோத் ரேட்லேருந்து நீங்கள் வந்து தனிநபர் வருமானத்திலேருந்து மக்களுடைய வாழ்வாதாரம் வசந்ததுலேருந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. நாங்கள் ஒன்றும் பிஜேபி மாதிரி பொய் பித்தலாட்டமாகத்தில் ஓட்டுற கட்சி கிடையாது. நிஜமாக ஃபீல்டில் என்ன இருக்கோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா இல்லைங்கிறத எடுத்து வச்சு ஃபேக்ட் இல்லை ஜிடிபி ஃபிகர்ஸ் தப்புன்னு சொல்லி எடுத்து போடுங்களேன். இல்லை தனிநபர் வருமானம் தப்பு, நீங்கள் கால்குலேஷன் தப்புன்னு எடுத்து போடுங்களேன். ஒன்றிய கவர்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் எத்தனை சர்டிஃபிகேட் இது வரைக்கும் பாராட்டு சான்றிதழ் இந்த அரசுக்கு கொடுத்துருக்கீங்க? நான் பட்டியல் எடுத்துமா? அது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஒன்றிய அரசினுடைய ஒரு 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 ஆதார பதிவுகள் நிறைய இருக்குது நமக்கு. மாநில அரசு, திராவிட மாடல் அரசு மிகச்சிறப்பாக பங்காற்றி இருக்கிறது. நாங்கள் என்னென்ன குறைகள் இந்த 5 வருஷத்தில் இருந்துச்சோ அதெல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி அதை விட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருப்போம் இந்த முறை. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் நமக்கு வந்து கொரோனாவிலேருந்து ஃபைட் பேக் பண்ணி வரதுக்கே நமக்கு சரியாக போச்சு. அப்போ லிட்டரலாக என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், ஒரு 3 இயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் இந்தளவுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ ஒரு 5 இயர்ஸ் சாலிடாக கிடைக்க போகுது. நீங்கள் 3 இயர்ஸில் செஞ்சதுக்கும் இப்போ 5 இயர்ஸ் ஒரு ப்ராப்பர் பிளாட்ஃபார்மில் செட் பண்ணி இந்தந்த துறையில் இதுதான் பலவீனம் இருக்குது, இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிற ரஃபாக நமக்கு தெரியும். முன்னே நம்ம வந்து உட்காரும் பொழுது முதல் ஒரு வருடம் நமக்கு கொரோனாவையும் திரும்ப சிஸ்டமை ரெஸ்டோர் பண்ணுறதுக்குமே நமக்கு 2 இயர்ஸ் போயிடுச்சு. இப்போ அப்படி இல்லை. 5 இயர்ஸ் ஆஃப் சாலிட் பீரியட் நம்ம கையில் இருக்குது. சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஸ்டேட்டை நிஜமாக சிஎம் சொன்ன மாதிரி தெற்காசிய நாடுகளில் மீண்டும் மீண்டும் நான் 4வது முறை பதிவிடுறேன், தெற்காசிய நாடுகளில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கத்தான் போகிறது. இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோடு நாம் இனி போட்டி போட போவதில்லை. நம்மளுடைய போட்டி சிங்கப்பூர் போன்ற வளர்ந்த நாடுகளோடு தான் இருக்க போகிறது. அதற்கான வேலைகளை நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் ஆகட்டும், நம்முடைய தொழில்துறை அமைச்சர் ஆகட்டும், நம்மளுடைய லேபர் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், வரக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் மிகச்சிறந்த அளவில் பங்களிக்க இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்று சாதனையை இந்த வருகின்ற 5 ஆண்டுகளில் செய்யத்தான் போகிறது. ஸோ எண்ணிக்கையில் கொஞ்சம் இன்னும் கூடுதல் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 164ல் உங்களுடைய திமுக சார்பில் வந்து போட்டிடுறீங்க. அதில் 135 முதல் 145 வரை உங்களுடைய வெற்றி என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. இப்போ கூட்டணி கட்சிகளினுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் எப்படி இருக்கும், அவங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கும், ஓவரால் இந்த டிஎம்கே அலையன்ஸாக எவ்வளோ ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களோட கணிப்பு 175 குறை வரவே வராது. 175 அபோவ் தான் எடுப்பீங்க? அபோவ் தான் இருக்கும். ஓகே, எந்த சந்தேகம்? ஓகே, 175 அபோவ் எடுப்பேன்னு சொல்றீங்கல்ல, ரிமைனிங் ஸ்டேட்ஸ் இருக்கு, இன்னும் 25 + 34 அரௌண்ட் 60 சீட்ஸ் இருக்குன்னு வைங்க. அப்போ மீதி ரிமைனிங் சீட்ஸ்லாம் வந்து யார் கவர் பண்ணுவாங்க? அதிமுக ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. 60 இடங்கள் என்டிஏ அலையன்ஸ் ஜெயிக்கும் வாய்ப்பு அப்படிதான் இருக்க முடியும். ஓகே, ஆனால் விஜய்க்கு சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டிலாம் கிடையாது. இல்லை, கன்வெர்ட்டே ஆகாது. உங்களுக்கு 40% வேணும். ஒரு கன்வர்ஷனுக்கு 37 to 40% இருந்தால் தான் கன்வெர்ட் ஆகும். ஒரு 40%, ஒரு 30%, ஒரு 30% 25% மாறணும். உங்களுக்கு அந்த 40% டச் ஆகுதானே எங்கேயுமே வந்து டிஎம்கே அலோவ் பண்ணியிருக்காது. எங்கெல்லாம் டிஎம்கே கொஞ்சம் வீக்காக இருந்துச்சோ அங்கே ஏடிஎம்கே ஸ்கோர் பண்ணியிருக்கோம். டிவிகே வந்து அந்தளவுக்கு ஸ்கோர் எடுக்கிற அளவுக்கு பர்சன்டேஜ் வர்றதுக்கு எங்கேயுமே ஸ்கோப் இல்லை. எந்த இடத்துலையும் வராது. பர்சன்டேஜ் கணிசமாக இருக்கும். இதுவும் நீங்கள் வின்னிங் சீட்டாக இருக்க போகிறது இல்லை. இல்லை சார், இப்போ இந்த எண்ணிக்கையுமே நீங்கள் வந்து கடந்த கூட்டணியை விடவும் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து அதிகமாக வருது அப்படின்ற விஷயம் சொல்கிறீங்க. கடந்த முறை 159 தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. இந்த முறை 175 அபோவ் வரும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்கிறீங்க. களத்தில் அதான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ எப்படி எந்த அளவுக்கு இப்போ சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இப்போ விஜய் திருச்சி, கிழக்கு, பெரம்பூர் இதில் கண்டிப்பாக ஒரு எட்ஜ் இருக்குது. விஜய் எதுலையாவது இதில் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடுவார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. கனவு எங்கே எவ்வளோ வேணாலும் காணலாம். நடைமுறையில் நடக்குதாங்கிற கேள்வி இருக்குல்ல. வெற்றிங்கிறது, தேர்தல் வெற்றிங்கிற சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நான் 40% வாக்குகள் வேணும். நீங்கள் இவருக்கு வாக்களித்திருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் இருக்கக்கூடியவர்கள் 30 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்கள் மொத்தம் 19% பேர் தான் இருக்கா. 18.79 என்னமோ ஒரு சதவீதம் தான் கணக்கில் இருக்குது.
அதில் 30% தான் இவரை சார்ந்தவர்கள், மீதி 70% பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் நீங்கள் 50% நீங்கள் வச்சுக்கலாம், 10% தான் அங்கே வரும். மீதி இருக்கக்கூடிய 80% பேரில் நீங்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இவர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மொத்தமாக ஒரு 10% போட்டிருந்தாவே ரொம்ப ரொம்ப, இவர் தொகுதியிலேயே சொல்கிறேன், இன்னொரு 10% போட்டிருந்தாவே பெருசு. இவர் தொகுதியிலே இவர் நின்ன இடங்கள்ல 25% இவர் தாண்டறதுக்கு வழி கிடையாது. முக்கி நின்றுருந்தாலுமே அந்த ஸ்டார் வேல்யூ லொட்டு லோஸ்க்கு என்ன வேணாலும் வச்சுங்க, மேக்ஸ் அவ்வளோதான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற இடங்கள்லாம் பயங்கர மோசமாக தான் இருக்க போகுது. இவருக்கே அவ்வளோதான் வேல்யூ. அப்போ ஜெயிப்பாரானா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தாவேக்கா எங்கேயுமே ஜெயிக்காது. 234 தொகுதிகளிலும் தோல்வி அடையும் தாவேக்கா அப்படின்றீங்க? 100% தோல்வி அடையுது. ஓகே சார். இப்போ அஇஅதிமுகவுக்கு ஒரு கணிசமான ஒரு அவங்க பிரதான எதிர்க்கட்சியாக வந்து இந்த முறை அமருவாங்க அப்படின்ற விஷயம் சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டபிள் சீட்ஸ் வருவாங்க அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, அஇஅதிமுகவினுடைய இந்த வின்னிங் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு சில பாக்கெட்ஸ் மாதிரி தான் இருக்குமா? சில பாக்கெட்ஸில் மட்டும் தான் இருக்குமா? அதெல்லாம் பரவலாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்குமா? இப்போ உதாரணத்துக்கு சென்னையிலலாம் அதிமுகவினுடைய ஆதிக்கம்லாம் பெருசாக இருக்காது, திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே அதிமுக இந்த முறை வெல்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டி நகரில் கடந்த முறை வந்து வெறும் 150 ஓட்டுகள் வித்தியாசத்தெல்லாம் வந்து அவங்க வந்து தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ பொற்குடி ஆம்ஸ்டாங் திருவிக நகரில் நிற்க வச்சுருக்காங்க. ராயபுரம் திரு ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர். இப்படிப்பட்ட சில தொகுதிகள்லாம் சொல்லப்படுது. அதே போல் சவுத்துலேயும் டிடி தினகரனுடைய காம்பினேஷன் இப்படிலாம் சொல்லப்படுது. பரவலான வெற்றியாக இருக்குமா, அல்லது ஒரு சில பாக்கெட்ஸில் மட்டும் அந்த வெற்றி இருக்குமா? சில பாக்கெட்ஸில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு சேலம் மாதிரி கொஞ்சம் பலவீனமாக திமுக இருக்கக்கூடிய இடங்களில் கடந்த முறை ஒரே ஒரு சீட்டு தான் திமுக பெற்றது. இந்த முறை 4லேருந்து 5 சீட்டுகள் வரை வரும். அப்போ அங்கே ஒரு 5 to 6 ஏடிஎம்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது, மறுக்க முடியாது. கோயம்புத்தூர் 10 தொகுதி இருக்குன்னா அங்கே ஒரு 4 to 5 இந்த முறை திமுக ஜெயிக்குது. போன தடவை சைபரில் இருந்தது 4 to 5 ஸ்கோர் பண்ணோம். மீதி 5ஓ 6ஓ வந்து அதிமுக திரும்ப ரிட்டைன் பண்ணும். இது மாதிரி ஈரோடு, இது மாதிரி கொங்கு ரீஜியனில் கொஞ்சம் இன்னுமே பரவலாக வந்து ஒரு சாரார் வந்து அதிமுக ஸ்ட்ரென்த் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி கொஞ்சம் வந்து தென் மாவட்டங்களில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. வட மாவட்டங்களில் வன்னியர் ஆதிக்கம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கொஞ்சம் தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் அவர்கள் வாக்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி செக்டர் வைஸ் எடுத்து தான் வந்து அவங்களோட ஸ்கோர் பண்ண முடியுமோ ஒழிய, ப்ளஸ் அந்த பழைய லீடர்ஸ் கொஞ்சம் ரீடைன் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. அந்த கட்சியில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர். பட் ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி ஆட்கள்லாம் தோக்க தான் போகிறாங்க. அங்கே ஐப்பெரியசாமியினுடைய மகன் திரு ஐபி செந்தில்குமார் அவர்கள் இருக்கிறார். அங்கே திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வெரி ஸ்ட்ராங் கேண்டிடேட். அப்போ அங்கே அவர் அடி வாங்குவார். அது மாதிரி பல்வேறு முடிவுகள் வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பலர் சரிவதை பார்க்கலாம். எதிர்பார்க்காதவர்கள் சிலர் வெற்றி பெறுவதையும் நம்ம வந்து பார்க்கலாம். பட் திமுகவை பொறுத்தவரையில், திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 175க்கு மேற்பட்ட சீட்டுகளை பெற்று ஆட்சி அமைப்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான். இதில் ஒரு எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி, இப்போ எதிர்கட்சியாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே முன்னிலைப்படுத்தி உங்களுடைய பிரச்சாரங்கள் எப்போவுமே இருந்து கொண்டிருக்கிறது. பிற யாரையுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை கூட நீங்கள் பெருசாக விமர்சனம் பண்ண மாட்டீங்க. ராமதாஸ் ஐயாவை பெயர் சொல்லி விமர்சிப்பார் திரு மு க ஸ்டாலின். மற்றபடி பெரிதாக எந்த தலைவர்களையும் பெயர் சொல்லி விமர்சிக்க மாட்டார். அந்த கட்சியை ஏற்றுக்க கூட மாட்டார். நாம் தமிழர் சீமான் அவர்கள் கூட அங்கீகாரம் பெற்றுவிட்டார். ஆனால் அவரை கூட பேர் சொல்ல மாட்டீங்க. இப்போ இதன் மூலம் என்ன உங்கள் மீது விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, அதிமுக ஒரு பலவீனமான ஒரு கட்சி. அந்த பலவீனமான கட்சியவே தங்களுடைய அப்போசிஷனாக வச்சுருந்தாங்க அப்படின்னா தங்களுடைய வெற்றி என்பது ரொம்ப இலகுவாக இருக்கும். திமுகவே வந்து அதிமுகவை வந்து ஒரு சோறு போட்டு வளர்க்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் உங்கள் மீது வைக்கப்படுது. ஆமாம். ஈவன் நீங்கள் கேண்டிடேட்டு செலெக்ஷனில் கூட அதில் கூட உங்களுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. மக்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து டைல்யூட் பண்ண முடியாது. நான் சொல்கிறதுனால நம்பிட போகிறாங்களா என்ன? அப்படிலாம் நம்புற மாதிரி தான் சீமான் வந்து முதலமைச்சராக இருப்பார். அவ்வளவு கதைகளையும் பொய்களையும் அவுத்து விட்டுருக்காரு, அளவு கடந்து பேசியிருக்காரு. அப்போ அவரை ஒரு கொள்கை எதிரியாக வச்சுக்க முடியுமான்னு இப்போ சொன்னால் வச்சுக்க முடியாது. விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை. குழந்தைங்ககிட்ட போய் ஒரு 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 அறிவுள்ள ஒரு நபர் ஒரு குழந்தைங்ககிட்ட போய் கிண்டர் ஜாய் முட்டாய்க்கு நீங்கள் வந்து வீட்டில் சண்டை போடுவீங்கள்ல, அது மாதிரி வந்து போய் கேளுங்கன்னு சொல்லி குழந்தைகள்கிட்ட இப்படி ஒரு கருத்தை போய் பேசுகின்ற ஒரு நபர்
உறுதியாக சொல்கிறேன், ஒரு மனநோயாளியாக தான் இருக்க முடியும். எனக்கு அரசியலுக்கு வைங்க. அரசியலுக்கு வருகின்றவர்கள் கொள்கைகள் பேசணும், தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றி பேசணும், இளைஞர்களை கன்வின்ஸ் பண்ணணும், அவர்களுக்காக வந்து பேசணும். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த புரிதலே இல்லாமல் குழந்தைகளை தூண்டி விடுகின்ற மாதிரி செயல்கள் செய்தார்கள் என்று சொன்னால் தேர்தல் முடிவுகளில் கடுமையாக தோல்வி வரும் பொழுது அந்த குழந்தைகளுடைய மனநலம் பாதிக்கப்படாதா? இந்த எல்லாம் ஒரு தலைவரா? அப்போ இவரை எப்படி நம்ம தலைவராக எடுத்து வச்சு பேச முடியும்? அது எவ்வளோ பெரிய வரலாற்று பிழை. நீங்கள் பேரில் சும்மா வந்து நீங்கள் அஞ்சலி அம்மாள் நீங்கள் வந்து 5 பேர்த்து ஃபோட்டோ வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைன்னா கடைசி எம்ஜிஆர் படம், செங்கோட்டை அண்ணா ஜெயலலிதா படத்தையும் சேர்த்து வச்சுக்கிறாரு அவர் வீட்டில். என்னங்க கட்சி நடத்துறீங்களா? என்ன நடத்துறீங்க? சர்க்கஸ் கம்பெனியா? இப்போ கூட ஓபிஎஸ் அவருடைய வில்லத்துக்கு போனால் அம்மா ஜெயலலிதா படம் இருக்காதா என்ன? ஒரு மரியாதைக்கு வச்சுப்பாரு. வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஏதாவது கொள்கை இருக்கான்னு கேட்குறேன். ஓபிஎஸ்க்கா? ஓபிஎஸ் கேட்கல, செங்கோட்டை கேட்கல. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் நான் விஜயை தான் கேட்குறேன். நீங்கள் இவங்களுக்குள்ளெல்லாம் வரவே வேண்டாம். இவங்கெல்லாம் வந்து கட்சியை விட்டு வெளியே போனதுக்கான காரணங்கள் வேற. பழனிசாமியினுடைய அணுகுமுறை சரியில்லை. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சிலுவம்பாளையம் பழனிசாமி ஐயா அவர்களுடைய சுய லாபத்துக்காக அந்த கட்சியை சீரழிச்சிட்டாருன்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். அவருடைய அணுகுமுறையினால தான் அந்த கட்சியில் சீரழித்து இருக்கிறதே ஒழிய திமுக சொல்வதனால் மட்டுமே வந்து அதிமுக சீரழிஞ்சிருச்சுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் சார், இப்போ நீங்கள் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்க. அவர் வந்து அரவணைக்க தவறிட்டாரு, அவர் சுயநலவாதி, அவர் வந்து அதிமுக கட்சியவே சீரழிச்சிட்டாரு இப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன், அதிமுக வந்துடும் இந்த தேர்தலில் 60 இடங்கள் மேலே வரும் அப்படின்னு உங்களால வந்து மீண்டும் அந்த பழனிசாமி ஐயாக்காக விழுந்த ஓட்டு இல்லை, அது வந்து அதிமுக மேல இன்னமும் நம்பிக்கை வைத்திருக்க அதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஓட்டு. அந்த ரீஜனல் லீடர்ஸ், அந்த ஊராட்சியில் நீங்க பழனிசாமி ஐயா தான் கட்சி கிடையாது. நீங்க அவர் தானே முகம், அவர் தானே கட்சியினுடைய முகம், அவர் தான் தலைவர், அவர் தான் பொதுச் செயலாளர். அவர் சொல்லிக்கலாம். அவர் நான் அடுத்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க, தேர்தலுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் அதிமுக நடக்க தான் போகுது. திமுக எதுவும் சதி செய்ய போதா அப்படின்ற மாதிரி? எது செஞ்சாலும் உங்களுக்கு திமுக இல்ல, எது நடந்தாலுமே உங்களுக்கு எல்லாம் திமுக. அதாவது விஜய்க்கு எது நடந்தாலுமே திமுக. இப்போ அம்மையா சசிகலா 234 போட்டிருந்தோம்னா சரி ஓகே, அவங்க மாற்றுறதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா 100 தொகுதியில மட்டும் தான் நான் போடுவேன், 30 தொகுதி மட்டும் தான் ராமதாஸ் ஐயா போடுவாரு அப்படின்னா அப்போ நம்ம 130 தொகுதி தான் போட்டிருக்காங்க. அப்போ ஏதோ இப்போ திமுக ஏதோ சதி செய்தா, அவங்களோட வெற்றி வாய்ப்பை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிறதா அந்த வினையெல்லாம். நீங்க சசிகலா அம்மையாருக்கு செஞ்ச துரோகத்தினுடைய விளைவு அந்த அம்மா உனக்கு பாடம் போட்டுறேன்னு சொல்லுது. நாங்க ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் செய்த துரோகம், ராமதாஸ் ஐயா அவர்கள் அந்த 35 தொகுதியில் போட்டு இவனை காலி பண்றாங்கிறாரு. அவங்க விதைச்சுக்கிட்ட வேணா அது திமுக இதுல என்ன பண்ணுச்சு? என்கரேஜ் பண்ண திமுக என்ன ரோல் இருக்கு? இப்ப அன்புமணி ராமதாஸ் சொல்லிக்க வேண்டியதானே, சொல்லிக்க வேண்டியதா வைக்கிறாரு. சொல்லிக்க வேண்டியதானே. திமுக அவருடைய சொந்த தகுதி இல்லாதவங்க தான் அதை பேசுவாங்க. தனக்குன்னு ஒரு தகுதி இருந்தா நான் சொல்றேன், நீங்க ராமதாஸ் ஐயா மாதிரி கட்சி வளர்த்துனவங்க வேற யாராவது இருக்காங்களா? ஊரா போய் கிராமமா உட்கார்ந்து இந்த சமூகத்துக்காக எவ்வளவு பெரிய பங்களிச்சிருக்காரு தெரியுங்களா? அவர் எங்க தலைவர் என்னைக்காவது தரம் தாழ்ந்து பேசியிருக்காரா? எங்க கட்சியினுடைய தலைவரை நான் கேட்கிறேன், மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காருங்க. அன்னைக்கு ஒரு வாட்டி இதை பத்தி கேட்கும்போது 10.5 பத்தி கேட்கும்போது ஆமாமா அவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, அவ்வளவு பெரிய ஒரு வயோதிக கொண்ட ஒரு இருந்துட்டு போறாரு, இருந்துட்டு போறாரு. பெரியாரே நான் சொல்றதெல்லாம் ரைட்டு, நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்ல, யோசிச்சு முடிவெடுங்கிறார். அதை மீறி தான் நாங்க வந்து திமுக ஆரம்பிக்கிறோம். சில முடிவுகள் தவறாக தலைவர் எடுக்கிறாருன்னா தப்புன்னு தான் சொல்லணும். ஆனா கொள்கை ரீதியா இன்னைக்கு எங்க பிரச்சனை இருந்துச்சு? நீங்க எந்த ரூபத்தில் நீங்க வந்து அன்புமணி அவர்கள் எடுத்த முடிவுகள் வந்து ராமதாஸ் ஐயா எதிர்த்து அவர் அந்த கட்சியை நடத்தின விதமெல்லாம் தப்பா இருக்கிறதுனால ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு முடிவெடுத்து அவர் மீது இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி, அவர் செய்த துரோகத்திற்கு பாடம் விளைவிக்கணும்னு தானே அந்த கட்சியை ஆரம்பிச்சாரு. இந்த தேர்தலில் போட்டியிட்டது எல்லாம் அதான காரணம். வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இதுல திமுக எங்க வந்து பங்களிக்குது? எது பண்ணாலுமே திமுகனே சொல்றீங்களே, திமுக இதுதான் வேலையா சார்? திமுக 2 விஷயம் தெளிவா செய்யும் சார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னெல்லாம் திட்டங்கள் தீட்டணுமோ அத்தனை திட்டங்களையும் தீட்டுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து செய்வோம். தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் எதிர்வினை கண்டிப்பாக ஆற்றுவோம். அதான் திமுக செய்கிற வேலை. தமிழர்களுடைய நலனுக்காக தான் எல்லா விஷயத்திலையும் எங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி சுயநல வெறுப்புகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து கட்சி கொண்டு போய் நிறுத்த மாட்டோம். நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, ராமதாஸ் ஐயா அவர்களையும் அடிச்சுக்கிட்டது எந்த விதத்தில் நீங்கள் வந்து ஏற்புடையது? அந்த கட்சிக்கார நிலைமையை நினச்சி பார்த்தீங்களா? எவ்வளோ தர்ம சங்கடமான சூழ்நிலை.
இது அன்புமணி அவர்கள் ஏன் பொறுமையாக இருந்தது? இப்போ பெரியவருக்கு பிறகு பொறுமையாக செஞ்சுக்கலாம்ல. அவரை தலைவராக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் ஏற்றுருந்தீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் நேராக மினிஸ்டரான அவர். உங்களை மினிஸ்டர் ஆகினது ஜிகே மணி அவர்கள் கேட்டார். நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அமைச்சரானீங்க? ஐயா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னார். நாங்கள்லாம் தானே போய் உங்களுக்கு பேசணும். அதே ஜிகே மணியை போய் நீங்கள் வந்து எங்கள் தாத்தா வந்து எல்லாம் மனசு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேத்தி விட்டு நீங்கள் பேசுகிறீங்களே, என்னங்க அரசியல் பண்ணுறீங்க? சின்ன பிள்ளைங்களெல்லாம் விட்டுக்கிட்டேன். இதுதான் அரசியல் மெச்சூரிட்டியா? அன்புமணி அவர்கள் எந்த விதத்திலையும் தலைவராக இருக்க தகுதியே இல்லாத ஒரு நபர். அதை நான் சொல்லலை, அவங்க அப்பா சொல்கிறார். ஒரு பெத்த தகப்பன் கொடுத்த பெஸ்ட் சர்டிஃபிகேட். நான் இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேட்டிகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உழைப்பு உழைப்பு உழைப்புன்னா அது ஸ்டாலின். அது மாதிரி நல்ல சர்டிஃபிகேட் வாங்குறது உங்களால் முடியலையே. அப்போ அது உங்களுடைய பிரச்சனை, நீங்கள் தீர்த்துங்க. சசிகலா அம்மையார் வந்து மேடைக்கு மேடை பேசினாங்களே, எப்படி துரோகம் பண்ணான்னு எவ்வளோ கடுமையாக பேசுனாங்க. கொடநாட்டு விவகாரங்கள்லாம் பேசினா நல்லா இருக்குமான்னு பேசுனாங்கல்ல. எப்படிங்க அது ஒரே பீரியடில் எப்படி இந்த 10 நாளைக்குள்ளார எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு அந்த அம்மா கேள்வி கேட்டுச்சுல்ல. பதில் சொல்லுவாரா பழனிசாமி? பழனிசாமி ஐயா அவர்கள் செய்த துரோகத்திற்கு அவர் யார் யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணாரோ அதுக்கான வினையை அவர் அனுபவிக்கிறாரு. கர்மா இஸ் எ பூமராங். நீங்கள் யாருக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ, அடுத்தவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும்னு என்னைக்கு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய செயல்பாடுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒழுக்கமாக இருக்கும். இவனை ஏமாற்றிட்டு போயிடலாம், இவங்ககிட்டருந்து இதை திருடிக்கலாம், இவனுக்கு தெரியாமல் போய்டும் நீங்கள் நினச்சி ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா அதற்கான வினையை அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும். அவங்கவுங்க சாப்பிட்டதை அவங்கவுங்க தான் ஜீரணம் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்டதுக்கு நான் ஜீரணம் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. நீ தானே ஜீரணம் பண்ணணும். நான் சாப்பிட்டதை நான் தானே ஜீரணம் பண்ணணும். அப்போ என்னுடைய எண்ணங்களுக்கு எனக்கு ஏற்படுகின்ற விளைவுகளுக்கு நான் தான் காரணம்ங்கிறத என்னைக்கு தெளிவாக அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இதற்கான விளைவுகள் சரியாக இருக்கும். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.